நார்சிஸ்ட் வந்து யூஸ்வலாக நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த நார்சிஸ்டிக் அபியூஸ் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. லவ் பாமிங், அதுக்கப்புறம் டிவேல்யூ, அதுக்கப்புறம் டிஸ்கார்டு. இந்த லவ் பாமிங் ஸ்டேஜில் எப்போவுமே ரொமான்ஸ் அந்த இன்டிமசி வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். டிவேல்யூவில் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்புறம் டிஸ்கார்டில் சுத்தமாக இருக்காது அப்படின்றது. அந்த டிவேல்யூ ஸ்டேஜில் தான் நான் முன்னாடி சொல்கிற மாதிரி உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் வந்து இதை கொடுக்கணும்னா நீ இதை பண்ணணும், நான் இதை கொடுக்கணும்னா நீ இதை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சண்டை போட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டே இருப்பாங்க. அதாவது கொடுப்பாங்க, வித்ரா பண்ணுவாங்க. லவ் பாமிங் ஸ்டேஜில் அந்த செக்ஷுவல் டைம் அப்போ உங்களை வந்து பயங்கரமாக புகழ்வாங்க, உங்களை வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் தான் பெஸ்ட், இந்த உலகத்திலே நீங்கள் தான் பெஸ்ட் ஆம்பளை, இந்த உலகத்திலே நீங்கள் தான் பெஸ்ட் பொம்பளை அப்படின்ற மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வைப்பாங்க. ஆனால் டிவேல்யூ ஸ்டேஜில் அதே இன்டிமசி மூமெண்ட் அப்போ உங்களை வந்து கேவலமாக ரொம்ப அசிங்கமாக வந்து போர்ட்ரே பண்ணுவாங்க, உங்களுக்கே நீங்கள் வெறுக்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க. அதாவது அந்த டைம் வந்து அந்த இன்டிமசி, அதாவது டிவேல்யூ ஸ்டேஜில் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த இன்டிமசி, அந்த செக்ஷுவல் மூமெண்ட்ஸ் வந்து உங்களே நீங்கள் வெறுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி ஆக்கிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இதை விட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் அஃபேர் ஸ்டேஜ்னு இருக்குது. இது வந்து எல்லா நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்லையும் நடக்காது. சப்போஸ் நீங்கள் ஒரு நார்சிஸ்டோட நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஒன்ஸ் வந்து நார்சிஸ்ட் வந்து வேற ஒரு சப்ளையை சூஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து சரியான ஒரு பர்சன் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை டிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செக்ஸ் அப்படின்றது ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது யூஸ்வலாக வந்து நீங்கள் பெஸ்ட்டுன்னு சொன்ன ஒரு இடத்துல உங்களை வந்து அந்த செக்ஸ் வச்சே நீங்கள் தான் ஒஸ்ட்டுன்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகிற மாதிரி, இதனால தான் நீங்கள் அவங்கள சுற்றி வர மாதிரி, நீங்கள் வந்து ஒரு கேவலமான பர்சன் மாதிரி உங்களுக்கே ஃபீல் பண்ண வைப்பாங்க. யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நார்சிஸ்ட் நெவர் செட்டில் வித் சிங்கிள் பார்ட்னர் தான். அதாவது டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. பட் சில ரிலேஷன்ஷிப்பில் அவங்களால டிஸ்கார்ட் பண்ண முடியாது. மேபி நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் சப்ளையாக இருக்கலாம். ஸோ ஒரு ஷார்ட் டைமுக்கு டிஸ்கார்ட் பண்ணிட்டு வேற ஒரு பர்சனோட வந்து அஃபர் இருந்துட்டு திரும்ப உங்க கூட வந்துருவாங்க. அது உங்களுக்கு தெரியக்கூட செய்யாது நிறைய டைமில். ஸோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு எமோஷனல் பேக்கப்பாக, ஒரு எமோஷனல் பஞ்சிங் பேக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க.